Hi guys, welcome to Sonia's Cookhouse. இன்னைக்கு ரெசிபி வந்து ஒரு டீ டைம் கேக். இந்த கேக் வந்து நார்மலி நிறைய பேக்கரிஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஆனால் வந்து அதை புட்டிங் கேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புட்டிங் கேக்கில் வந்து நான் சாக்லேட் ஃப்ளேவர் போட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு நேம் வந்து சாக்லேட் ரவா ஃப்ரூட் கேக். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க. இதை பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து நான் பவுடரான ரவா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு நம்ம ஒரு கப் சீனி சேர்க்க போகிறோம். சீனி அரைக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு கப் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர். இது வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக தான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து தயிர், நல்லா கெட்டியான புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் பால். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ரவா கேக் கூட பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் போடுறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த மேலே லிங்க் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து ரவா வந்து எல்லா மிக்சரையும் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இது நல்லா ஊறட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 கப் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது யூஸ்வலாக பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற உப்பு தான், அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடியில் இருக்க விசிலையும் அந்த பெல்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணுங்கள். குக்கர் ப்ரீஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா சைட்ஸும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் வந்து சும்மா கொஞ்சோண்டு மைதாமாவோ இல்லைனா கார்ன்ஃப்ளவர் போட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது, அதை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு திரும்ப பட்டர் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உப்பி இருக்கும், நல்லா திக்காக இருக்கும் மாவு. இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். சப்போஸ் உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லைனா நீங்கள் ஒரு பேக்கெட் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் வந்து எண்ணெய். ஸோ எண்ணெய் இல்லைனா நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு நல்ல க்ரன்ச் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டியில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா போட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இப்படி பண்ணுறனால மாவில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து கீழே செட்டில் ஆகாது. இது அங்கங்கே நமக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் இது இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் போட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணாங்க, லைட்டாக அது மிக்ஸ் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைனா நீங்கள் வந்து இதில் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட க்ரீஸ் பண்ணி வச்ச கேக் டின் மேலே இதை வந்து போர் பண்ணிடுங்க. இது போர் பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்து தட்டுங்க. இது வந்து டேப் பண்ணுறதுனால வந்து நம்மளோட ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அதனால தான் இது வந்து நம்ம லைட்டாக தட்டுறோம். ஒரு 2 தட்டு தட்டினா போதும். நம்ம குக்கர் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. அதில் வந்து இந்த கேக் டின்னை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இதை மூடி போட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் மேலே நல்லா ப்ரௌன் ஆகிருக்கும். இதை வந்து நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை டீமோல்ட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். நான் எதுவுமே பண்ணல, தட்டின உடனே கேக் விழுந்துடுச்சு. அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது நான் சும்மா டெக்கரேஷனுக்காக பண்ணுறேன். சுகரை வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் அரைச்சிருக்கோங்க. அதை வந்து ஒரு அரிப்பில் போட்டு இப்படி லைட்டாக டஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து நல்லா ஃபைன் பவுடர் அது மேலே விழும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால நான் இதை வந்து டஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது வேண்டாம்னா அப்படி கூட சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணுறதா, இல்லைனா ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது. நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. நான் கட் பண்ணும்போது அது வந்து உதிர்ந்து போகுது. அந்த அளவுக்கு ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.